மயிலாப்பூர் தொகுதி டாக்டர் தமிழிசை சவுந்தரராஜன் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். ஆவடி தொகுதி ராஜசிம்மா மகேந்திரன் நாயுடு சமுதாயத்தை சேர்ந்தவர். தளி தொகுதி டாக்டர் நாகேஷ் குமார் கவுண்டா சமுதாயத்தை சேர்ந்தவர். திருவண்ணாமலை தொகுதி ஏழுமலை வன்னியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ராசிபுரம் தனி தொகுதி டாக்டர் எஸ்டி பிரேம்குமார் அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். மொடக்குறிச்சி தொகுதி கிருத்திகா சிவகுமார் கொங்கு வெள்ளாள கவுண்டா சமுதாயத்தை சேர்ந்தவர். உதயகமலம் தொகுதி போஜகராஜன் வடுகர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அவினாசி தனி தொகுதி டாக்டர் எல் முருகன் அருந்ததியர் சமுதாயத்தை சேர்ந்தவர். திருப்பூர் தெற்கு தொகுதி எஸ் தங்கராஜன் கொங்கு வெள்ளாள கவுண்டா சமுதாயத்தை சேர்ந்தவர். கோயம்புத்தூர் வடக்கு வானதி சீனிவாசன் கொங்கு வெள்ளாள கவுண்டர் சமுதாயத்தை சேர்ந்தவர். திருவாரூர் தொகுதி கோவி சந்துரு முக்குளத்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். தஞ்சாவூர் தொகுதி முருகநாதன் முக்குளத்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். காந்தரவக்கோட்டை உதயகுமார் பறையர் சமுதாயத்தை சேர்ந்தவர். புதுக்கோட்டை தொகுதி ராமச்சந்திரன் முக்குளத்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். அறந்தாங்கி தொகுதி கவிதா ஸ்ரீகாந்த் முத்திரைய சமுதாயத்தை சேர்ந்தவர். திருப்பத்தூர் தொகுதி திருமாறன் முக்குளத்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். மானாமதுரை தொகுதி பொன் வி பாலகணபதி தேவேந்திர வேலர் சமுதாயத்தை சேர்ந்தவர். மதுரை தெற்கு பேரரசு ராமசீனிவாசன் ரெட்டியார் சமுதாயத்தை சேர்ந்தவர். சாத்தூர் தொகுதி நயினார் நாகேந்திரன் முக்குளத்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர். ராமநாதபுரம் தொகுதி நாகேந்திரன் யாதவ் சமுதாயத்தை சேர்ந்தவர். திருச்செந்தூர் தொகுதி ராதாகிருஷ்ணன் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். வாசுதேவன் நல்லூர் தொகுதி அனந்த் ஐயாசாமி தேவேந்திர குலர் வெள்ளாள சமுதாயத்தை சேர்ந்தவர். ராதாபுரம் தொகுதி பாலகிருஷ்ணன் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். நாகர்கோவில் தொகுதி எம்ஆர் காந்தி நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். குளச்சல் தொகுதி சிவகுமார் நாடார் சமுதாயத்தை சேர்ந்தவர். பத்மநாதபுரம் ரமேஷ் பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவர். விளவங்கோடு தொகுதி விஜயதரணி பிள்ளை சமுதாயத்தை சேர்ந்தவர். எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர்கள்னு சொல்லியிருக்கேன். இதில் சோஷியல் மீடியாவில் தெரிஞ்சு நான் எடுத்த இது சமுதாய டீட்டெயில். இதில் எதனாச்சும் கரெக்ஷன் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. இதே மாதிரி உங்களுக்கு வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் வேணுமோ அதுக்கு கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. லாகிட்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்துக்கு பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.